வெல்கம் பேக் கைஸ். மார்னிங் அரவுண்ட் 8:30 ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷ்க்கெல்லாம் ஃபுட் போடலாம். ஃபஸ்ட்டு கோல்டு ஃபிஷ். நான் நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் ஒரு ஃபார்மில் ஃபஸ்ட்டு கோல்டு ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன். அது இதுதான் 8 கோல்டு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. 4 கோல்டு ஃபிஷ்ஷஸ் ஆரஞ்ச் ஷேடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 4 வந்து ஒயிட் வித் ரெட் ஷேடில் இருக்கும். கோல்ட் ஃபிஷ் மட்டும் ஃபுட் போட்டால் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால் ஒரு கோல்ட் ஃபிஷ்க்கு 3 ரேஷியோவில் எல்லா கோல்ட் ஃபிஷ்க்கும் போடுவேன். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஃபிஷ் குட்டி குட்டி ஃபிஷ்க்கெல்லாம் ஒரு ஃபிஷ்க்கு ஒரு ஃபுட் அப்படி தான் போடுவேன். நெக்ஸ்ட் இந்த பிளான்ட் வந்து ஊட்டி போனப்போ வாங்கினது. நெக்ஸ்ட் இதில் வந்து 2 கப்பீஸ் இருக்குது. 2ம் மேல் கப்பி தான். தென் ஃபிஷ் பாண்ட் இருக்குது. அதில் வந்து ஃபீமேல் கப்பீஸும் இருக்கும், மேல் கப்பீஸும் இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் கப்பீஸ் இதுலேருந்து மேல் கப்பியும் அதில் ஃபீமேல் கப்பியும் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து தனியாக கீழே பக்கெட்டில் வச்சுருக்கேன். இந்த 2 ஃபிஷ்ஷும் குட்டி போடும்னு நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்தேன். ஸ்டொமக் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து தனியாக செப்ரேட் பண்ணி 2 ஃபிஷ் மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஃபிஷ்க்கு 2 ஃபுட் அப்படி போடுவேன், 4 போடுவேன். நான் எல்லா பவுல்லையுமே மணி பிளான்ட் அண்ட் ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் போட்டு வச்சுருந்தேன். கோல்ட் ஃபிஷ் பவுலில் மட்டும் அது ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டையும் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆச்சு பார்த்தா. அதனால் அதுலேருந்து மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபாக்ஸ்டெயில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அது தண்ணியில் போட்டாலே வளர்ந்துரும்ல. அதனால ஒவ்வொரு பவுல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அது வளர்ந்துட்டும் இருக்குது. இந்த பவுலில் 3 மாலி ஃபிஷ் இருக்குது. ஆக்சுவலாக 4 ஃபிஷ் இருந்துச்சு இந்த பவுலில். பட் ஒன்று வந்து இறந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மாலி ஃபிஷ் மட்டும் தனியாக செப்ரேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது கூட எது போட்டாலும் அது இறந்துடுது. இதுதான் அதை போட்டு தெளிவுதா என்னன்னு தெரில. அதனால் செப்ரேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு செம்ம கோவமாக இருக்குது. ஏன்னா இது கூட பெரிய மாலி போட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு போட்டால் அதுவும் செத்துருச்சு. எப்படின்னே தெரில. எல்லா ஃபிஷ்ஷும் இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கு. ஓகே பீட்டா. நெக்ஸ்ட் பீட்டா ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணலாம். ஹாய் பீட்டா. சொல்லுங்கள் அல்பி மேம். எல்லாருக்கும் ஒரு ஃபுட்டுனா உனக்கு மட்டும் செப்ரேட்டாக இந்த ஃபுட்டு ஓவராக தெரில. ஏன் எல்லா ஃபிஷ்ஷும் சாப்பிட்ற ஃபுட்டு நீ சாப்பிட மாட்டியா? அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் மேம். சரி பசிக்குதா? எவ்வளோ வேணும்? ஒரு 2. டேய் எப்போவுமே 5-6 சாப்பிடுவேன். என்ன வீடியோ எடுக்கிறேன்னு ஆக்டிங் பண்ணுறியா? ஒரு 6 போடுறேன், சாப்பிடு. எப்போவுமே ஆனால் பீட்டா ஒரே கல்ப்பில் எல்லாமே முழுங்கிடுவான். இப்போ பாருங்கள். ஃபுட்டு வந்துருச்சு. ஓகே மேம், சாப்பிட்டேன். சரிடா பீட்டா, சரி ரெஸ்ட்டு விடு. கீழே ஆங்கிள்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட்டுப்பின் சார். ஓகேடா பாய். வெளியே இருக்க ஃபிஷ்க்கெல்லாம் போடலாம். ஓகே இன்டோர் ஃபிஷ்க்கு போட்டாச்சு. இப்போது அவுட்டோரில் சிமெண்ட் தொட்டிலெலாம் போட்டு வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷஸ். இதில் 4 மாலி ஃபிஷ் இருக்குது, ஒயிட் மாலி. பட் மேல் ஃபீமேல் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கே தெரில, ஐடென்டிஃபை பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பழைய பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அது ஏன்னா இந்த ஃபிஷ் எப்படி நம்மக்கிட்ட வந்துச்சுன்னு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அதை நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். பார்த்தீங்களா, இது டெட்ரா ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பேர் கூட தெரில, டெட்ரான்னு தான் நினைக்கிறேன். பேர் கேட்காமே வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம நெய்பர்ஸ். ஓகே எல்லா ஃபிஷ்க்கும் ஃபீட் பண்ணியாச்சு. இனி நான் போய் காஃபி குடிக்கிறேன். பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிஷ்ஷை பற்றி ஐடியாஸ் வேணும்னா என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க. பிகாஸ் நானே ஃப்ரெஷர் தான். நானே இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே காய்ஸ், இன்னும் ஃபிஷ் பாண்ட் இருக்குது. அதுக்கும் நான் போய் ஃபுட் போடுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.